நியாயமா அக்கா பேசணும். மேரக்கா என்ன சொல்லுது? டீ சாப்பிட்டாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்க. உலகத்துல இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்க பார்க்கவே முடியாது. என்ன பார்க்க முடியாது? இல்ல கேட்கிறேன், இந்த அக்கா தானே சொல்லுச்சு, இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்க பார்க்கவே முடியாது. அவங்க டீ வாங்கி கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? 10 ரூபா டீ வாங்கி கொடுத்ததா? நீங்க வந்தா அவங்க சொல்றது சார், திமுக முதலமைச்சரோ அமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்தா கூட்டம் கூட்டிட்டு வரது நாங்க தான்றாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நேரில். இவங்க தான் கூட்டம் கூட்டுவாங்களாம். கூட்டுறது, ப்ளீச்சிங் போட்டு போடுறது, குப்பை போடணும், போய் உடனே எடுக்கிறது, எல்லா வேலையும் செய்து கொடுக்குற எங்களை மறுபடியும் ரோட்டில் தட்டத்துக்கான காரணம் உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை எங்களுடைய பொருளாதாரத்தை மொத்தமாக நசுக்கி பாதி சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லலை, வேலையில் வெளியே போன்ட்டீங்க. அப்போ வேலையில் வெளியில் போன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட விளிம்பு மக்களை ஒரு இடத்துக்கு தள்ளுறீங்களே, இன்னும் எவ்வளோ உங்களுக்கு கிட்னி தேவைப்படுதா? அந்த கிட்னி நாங்கள் விற்கிறதுக்காக எங்களை அந்த இடத்துக்கு தள்ளுறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு என்ன அரசாங்கம் பதில் சொல்லுங்க? இளமை புகுத்தி விடும்ன்றாரு. இவங்க நான் எதுக்கு சொல்ல தெரியுமா? ஆனந்த் அவர்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கு மொழி நக்கல் பண்றீங்கல்ல, இளமை புகுத்தி விடுதா? நான் கேட்கிறேன், இளமை புகுத்தி விடும். அந்த அம்மா மாட காணா புருஷனை காணான்றது இப்ப கூட 900 இப்ப வயலில் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? உனக்கு கோசம் தான் பேசிட்டு இருக்கேன்.